நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த 7 நாட்கள் அப்படின்ற தலைப்புல இந்த பதிவுல ரிஷப லக்னத்திற்கான பலன்களை ஜனவரி 13 முதல் ஜனவரி 19 வரை, அதாவது சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை சந்திரன் நகரக்கூடிய நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப ரிஷப லக்னத்திற்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது? 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 8ல இருக்காரு, தனுசு ராசியில. அதுக்கப்புறம் மகர ராசிக்கு வந்துடுறாரு. செவ்வாய் கிரகம், புதன் கிரகம் ரெண்டுமே 8ல தான் இருக்க போகுது, தனுசு ராசியில இருக்க போகுது. குரு விரயஸ்தானத்துல, அதாவது 12ஆம் இடத்துல இருக்க போறாரு. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறார், விருச்சிகத்துல. சனி 10ஆம் இடத்துல இருக்காரு. அதே போல லாபஸ்தானத்துல ராகுவும் 5ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. இப்ப முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு நண்பகல் 12:50 வரைக்கும் திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில சந்திரனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கும். நம்மளுடைய ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் இடம் மகரம். இந்த 9ஆம் இடம் என்பது என்ன சொல்லுது? ஒரு நபர்கள் சந்திக்கிறது, புதிய வகை தொடர்புகளை உருவாக்குறது, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு, கமிஷன் தொழில், கலைகள் சார்ந்த பணிகள், கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டு எல்லாத்தையும் குறிக்குது. வெளிநாடு தொடர்புடைய தகவல் பரிமாற்றங்கள், ஸோ எல்லாமே நல்லா இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த மற்றும் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கும் இன்னைக்கு நல்லது பண்ணும். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 14, இன்னைக்கு சூரியன் மகர ராசிக்கு வந்துடுறாரு, அதாவது நம்முடைய லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இன்னைக்கு நட்சத்திரம் காலையில 10:22 வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசியில சந்திரன் அவிட்டத்துல பயணித்து அந்த 10:22க்கு மேல சதய நட்சத்திரமாக மாறுகிறது. அது ராகுனுடைய நட்சத்திரம். இப்ப இந்த செவ்வாய் நம்மளுடைய லக்னத்திற்கு 8ல இருக்கிறதுனால அந்த காலையில 10:22 வரைக்கும், அதாவது முத நாள் சனிக்கிழமையே கூட அந்த 12:50க்கு மேல செவ்வாய் நம்மளுக்கு 8ல இருக்கிறதுனால செவ்வாயும் புதனும் சேர்க்கை பெற்றும் இருக்கிறாங்க. அதனால சில பேருக்கு எதிர்பாராத பண வரவுகள் நன்றாக இருக்கும். எதிர்பாராத வேலையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னு எடுத்துக்கலாம். குழந்தைகள் வழி ஏற்படக்கூடிய மாற்றங்கள், குழந்தைகளுக்கு படிப்பு ரீதியாகவும் அல்லது தொழில் ரீதியாகவும் ஒரு அட்வான்ஸ்டான ஒரு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனாலும் கூட இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னு எடுக்கும் பொழுது கொஞ்சம் பதட்டப்படாம இன்னைக்கு டீல் பண்ணிக்கணும். ஆனா காலையில 10:22க்கு மேல ராகுனுடைய நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுனால அதுக்கப்புறம் நமக்கு நல்ல பலனை தரும். நல்ல பலன் அப்படின்னும் போது ஒரு குடும்ப உறவுகள் சார்ந்த ஒரு மூளை உழைப்பு சார்ந்த தொழிலுக்கு சாதகமாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அல்லது காசு போட்டு காசு பண்ணலான்னு நினைக்கிற தொழிலுக்கு இன்னைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்காது. ஏன்னா ராகு புதன் மாதிரி செயல்படுவார். புதன் நம்மளுக்கு அட்டமஸ்தானத்துல இருக்கார். 8ல் கிரகம் இருந்தால் அது நமக்கு தடைகளை தரும். ஜனவரி 15ஆம் தேதி காலையில 8 மணியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு பகவான் 12ஆம் இடத்துல கேது மாதிரி செயல்படுறாரு. கேது நமக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. வெளிநாடு, வெளி ஊர் பிரயாணம் இது சார்ந்த ஈடுபாடுகள் அதுக்கு கொஞ்சம் நன்மைகளை தரும். சில பேருக்கு சுப செலவுகள், அது கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கும் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முடக்கமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் கூட கேது நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால
அது வந்து மன ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் பெரிய பாதிப்பினை தராது. அதாவது மன சந்தோஷத்தை கெடுக்காது. ஜனவரி 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 8 மணிக்கு மேல பூரட்டாதி நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். குரு வந்து கேது நட்சத்திரத்துல இருக்கிறதுனால தான் இந்த பலன். ஜனவரி 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சனி நம்மளுக்கு கர்ம சனியா போயிட்டு இருக்காரு இல்லையா 10ஆம் இடத்துல. அதனால சொந்த தொழில் பண்றவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், பெரிய கட்டுமான துறையில இருக்கவங்க, ஃபேக்டரியில வேலை செய்கிறவங்க மற்றும் மருத்துவத்துறையில் இருக்கவங்க எல்லாருக்குமே சிறப்பான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். பணவரவு, தொழில் பலம் நல்லா இருக்கும். அடுத்த நாள் 17ஆம் தேதி ரேவதி நட்சத்திரம், கும்பராசியில் இருந்த சந்திரன் மீன ராசிக்கு புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்போ நமக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் கூட அந்த ரேவதிக்கு அதிபதியான புதன் வந்து நம்மளுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால புதிய காரியங்களில் பணம் லாக் பண்ணுறது, புது முயற்சிகளில் தலையிடுறதையெல்லாம் தவிர்த்துக்கணும். அது இப்போ நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், அல்லது நமக்கு மூத்த சகோதர சகோதரி வழியில் அவங்க சார்ந்த விஷயமாக ஏதாவது போய் ஈடுபட்டாலும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு அது சில வலி வேதனைகளை தருங்கிறத மறந்துடாதீங்க. கொஞ்சம் நிதான போக்கை கடைப்பிடிச்சிக்கிட்டா இன்னைக்கு நாளில் ப்ராப்ளம் இல்லை. 18ஆம் தேதி ஜனவரி 18ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை வந்து நமக்கு அஸ்வினி நட்சத்திரம். இப்போ ஏற்கனவே குரு வந்து அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் இருக்காரு. அதே அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து பயணிக்கிறதுனால 12ஆம் இடமாகவும் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் வந்து 12ஆம் வீட்டில் ஏற்படுது. இந்த 12ஆம் இடங்கிறது என்ன? வெளிநாடு வேலை அல்லது செலவு, முதலீடு, ரகசிய செயல் திட்டங்கள், இது மாதிரி ஊரை விட்டு ஊர் மாத்துறது, வேலையை விட்டு வேலை மாத்துறது, இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு சாதகத்தை பண்ணும். அப்போ ஓரளவுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் செய்பவர்களும் அந்த மேலே நன்மைகளை அடையலாம். கடைசி நாள் ஜனவரி 19 வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு வந்து சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரம். சந்திரன் வந்து 12ஆம் வீட்டில் சுக்கிரன் மாதிரி செயல்பட போறாரு. சுக்கிரன் நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த 8ஆம் வீடுங்கிறது வந்து ஒரு அவமானம், பெண்கள் சம்பந்தப்பட்ட அல்லது ஒரு ஆசைப்பட்டு கவர்ச்சிக்கு அடிமையாகி சில பேருக்கு வந்து சில அவமானத்தை கொடுக்கறதுக்கும் இந்த சுக்கிரன் காரணம். அதனால எப்பவுமே நமக்கு லக்னாதிபதி தான், ரிஷப லக்னத்துக்கு அதிபதியான சுக்கிரனே வந்து அவர் 8ஆம் இடத்துல தொடர்பு வைக்கிறாரு அப்படின்னாலே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தது. அந்த 8ஆம் இடத்துல ஏற்கனவே வந்து அங்க இது இருக்காரு, செவ்வாய் இருக்கிறது. செவ்வாய் வேற அங்க சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல மாறி இருக்காரு. இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது கணக்கிடு வரும். புதனும் அங்க சேர்ந்து இருக்காரு. இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாம் வந்து பொருளாதார ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் நன்மைகளை தரக்கூடிய அதே நேரத்துல உறவுகள் சார்ந்து, முறையற்ற உறவுகள் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்து தீமைகள் தருங்கிறது மறந்துடக்கூடாது. அப்ப ஜென்ரலாவே நம்மளுக்கு இந்த வாரத்துல செவ்வாய், புதன், சுக்கிரன் வந்து பகுதி, அதாவது இந்த வார இறுதியில 8ஆம் இடத்துக்கு வர்றாங்க. இந்த 3 கிரகங்கள்னால ஒரு சகோதர வழி பழக்க வழக்கம், மாமன் வர்க்கம் பழக்க வழக்கம், அதே மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சஞ்சலங்கள், உறவின் வழி பகைகள், இதையெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழிலுக்கு நன்மை தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.